ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு மினி vlog நம்ம சேனலில். இந்த vlog வந்து ஃப்ரைடே எப்படி போச்சுன்னா, ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே நிறைய ஸ்பெஷல் இருக்குது. இன்றைக்கி ஓணம், மிலாடி நபி அண்ட் ஆல்சோ டீச்சர்ஸ் டே. ஸோ அந்த ஸ்பெஷலுக்காக நாங்கள் சிம்பிளாக ஒரு பருப்பு பாயசம் வச்சு சாமி கும்பிட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சோம். அண்ட் நவீனுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கூட டியூட்டி இருக்கிறனால மார்னிங்கே ஏஞ்சி தேவையான ஐட்டம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலான்ட்டு சொல்லிவிட்டு, ஸோ எங்களோட லன்ச் மெனு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு மஷ்ரூம் புலாவ் தான். ஸோ அதனால் மார்னிங் போய் ஃப்ரெஷ்ஷாகவே மஷ்ரூமு அதுக்கு தேவையான கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நவீன் வாங்கிட்டு வந்தார். ஆக்சுவலி நாங்கள் கூடலூரில் வந்துட்டு அவ்வளோக்கு பருப்பு பாயசமே வைக்க மாட்டோம். மோஸ்ட்டாக பால் பாயசம் தான் வைப்போம். ஸோ நான் நினச்சேன் பருப்பு பாயசம்லாம் ரொம்ப கஷ்டமோ வைக்கிறதுக்கு அப்படின்ட்டுன்னு. யூடியூப்பில் கூட போட்டு பார்த்ததில்ல. நவீன் சொன்னார் இருக்கிறதே ரொம்ப ஈஸி அதுதான். பருப்பை வேக வச்சுட்டு நல்லா கடைஞ்சிட்டு அண்ட் தென் அந்த வெல்லம் சாறு ஊற்றி நமக்கு தேவையான முந்திரி திராட்சையோ இல்லை ஏலக்காய் இடித்து போட்டால் டக்குன்னு ரெடி ஆயிரும்னாரு. ஸோ அதனால சரி அப்போ சிம்பிளாக இருக்குது, அதையே செஞ்சிடலாம். ஏன்னா மார்னிங் அவருக்கு ஆஃபீஸும் போகணும், 9 o'clock எல்லாம் பண்ணணுன்றனால நாங்கள் மடான்னு அந்த பருப்பு பாயசத்தை வச்சோம். பருப்பு பாயசமும் ரெடியாக சைமல்டேனியஸாக நான் மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அவர் இந்த பாயசத்தை ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். பொதுவாக எனக்கும் நவீனுக்கும் 2 பேர்த்துக்குமே இந்த முந்திரி திராட்சை வந்து இந்த பருப்பு பாயசத்தில் போட்டால் பிடிக்காது. ஸோ அதனால் நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் ஏலக்காவை மட்டும் இடித்து போட்டுக்கிட்டோம். ஏலக்காயோட ஃப்ளேவர் மட்டும் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ டக்குன்னு அந்த பாயசத்தை வச்சுட்டோம். ஸோ ஒரு ஃபைனலாக ஒரு எம்மி பாயசம் ரெடி. எல்லாருக்குமே என்னோடய விஷஸ்ஸு ஃபார் டீச்சர்ஸ் டே. எல்லா டீச்சர்ஸ்க்கும் அண்ட் ஓணம் ஃபார் ஆல் ஓணம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஆஃப்கோர்ஸ் மிலாடி நபி ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நாங்கள் பாயசம் ரெடி பண்ணி பிரியாணியும் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு சாமிக்கு கொஞ்சம் பாயசம் வச்சுட்டு நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டோம். அண்ட் தென் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோவும் கொஞ்சம் முஸ்லியும் தான். ஸோ அது ரெண்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நாங்கள் 2 பேரும் ஒரு பிரியாணி ஒரு கொஞ்சோண்டு போட்டு டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப ஹெம்மியாக இருந்துச்சு. ஸோ உங்களோட இந்த ஓணம் டே, மிலாடி நபி டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய், டேக் கேர்.